அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இந்த நித்தி ஹெல்த் கேர் சேனலில் நாங்கள் இந்த கிழமையும் யாழ் போதனா வைத்தியசாலையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு சம்பந்தமான ஒரு பதிவு. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் கௌரவ டாக்டர் ரமேஷ் பத்ரன மற்றும் உயர் அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை 17ஆம் தேதி விஜயம் செய்திருந்தனர். அவர்கள் விஜயம் செய்தபோது உடனாக டிஜிஹெச்எஸ் மற்றும் அமைச்சின் செயலாளர் மற்றும் ஏனைய அனைத்து உயர் அதிகாரிகளும் இங்கே விஜயம் செய்திருந்தனர். அவர்கள் குறுகிய காலப்பகுதிக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தனர். வைத்தியசாலையின் பல்வேறு பகுதிகள் குறைந்த வள பற்றாக்குறையுடன் இயங்குகின்ற பல்வேறு பகுதிகளையும் மிக சிறப்பாக இயங்குகின்ற பகுதிகள் அனைவற்றையும் மிக குறுகிய காலத்தினுள் அமைச்சர் பார்வையிட்டு இங்கு அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்ற பணிப்பாளர் உட்பட அனைத்து வைத்தியர்கள் தாதியர்களை ஏனைய ஊழியர்கள் அனைவரையும் பாராட்டி தனது இதனை தெரிவித்துக் கொண்டார். சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன பணிப்பாளர் மாலையிட்டு வரவேற்கப்பட்ட பின்பு உரிய பாரம்பரிய முறைப்படி அவர்கள் அந்த உயர்குழுவினர் டிஜிஹெச்எஸ் மற்றும் டாக்டர் மஹிபால சார் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் வரவேற்கப்பட்டனர். இந்த குழுவினரின் விஜயம் நமது சேவைகள் வழங்கும் பகுதிகளை பார்வையிடுவதற்காக இந்த விஜயமானது வைத்தியசாலையின் பல்வேறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்து சேவையை சிறப்பட பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு சிறப்பை மேம்படுத்த உதவும் என நம்பப்படுகிறது. யாழ்ப்பாண வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் வரவேற்கப்பட்ட அமைச்சர் குழாமினர் அவசர சிகிச்சை பிரிவு மூன்றலில் ANE வாசலில் மரங்கள் ஞாபகார்த்தமாக வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தனையிட்டு ஞாபகார்த்தமாக மரம் நாட்டி வைக்கப்பட்டனர். முதலில் அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன கொண்டல் மரத்தினை முன்றலில் நாட்டினார். இது நிகழ்வு பொதுவாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்யும் முக்கியஸ்தர்கள் நினைவாக எதிர்காலத்தில் பசுமையின் நோக்கத்தினை சூழலை பசுமையாக பேணப்படும் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த மரம் நாட்டின் நிகழ்வுகள் காலங்காலமாக நடைபெற்று வருகின்றது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அதனைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் எங்களோட டிஜிஹெச்எஸ் டாக்டர் S.L. குணவர்த்தன அவர்கள் இன்னொரு மரத்தினை தனது விஜயத்தின் ஞாபகார்த்தமாக வைத்தியசாலை ANE சிகிச்சை பிரிவின் மூன்றலில் நாட்டியுள்ளார். இவ்வாறு ஏற்கனவே பல மரங்கள் வைத்தியசாலையில் முன்னில் நாட்டப்பட்டிருக்கின்றன. அவை முறையாக பராமரிக்கப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று அங்கு பலப்படுகின்ற சேவைகள் பற்றியும் கடமையிலிருந்த வைத்திய நிபுணர்கள் மற்றும் குழுவினருடன் கலந்துரையாடி தெரிந்து கொண்டார்கள். அவசர சிகிச்சை பிரிவானது 24 மணி நேரமும் வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை மற்றும் பராமரிப்பு சேவைகளை வழங்குகின்றது. குறிப்பாக விபத்துகளினால் ஏனைய நோய்களினால் ஆம்புலன்ஸ் வண்டிகளினூடாக கொண்டு வரப்படுகின்ற ஆரம்ப சிகிச்சை வழங்கப்படுகிறது. இதற்காக 6 விசேட கட்டில்களும் அதற்கான அனைத்து உபகரண வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இத்துடன் மேலதிகமாக 20 படுக்கை நிலையங்களை கொண்ட சிகிச்சை நிலையமும் இங்கு இயங்குகின்றது. இக்கட்டத்தில் 1ஆம் மாடியில் இயங்குகின்ற நரம்பு சஸ்திர சிகிச்சை விடுதி பகுதியை பார்வையிட்ட குழுவினர் அமைச்சர் உட்பட்ட குழுவினர் வடபகுதியில் பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்ற விபத்துக்களின் மூளை இரத்த கசிவு, தலைக்காயங்கள், மூளையில் ஏற்படுகின்ற கட்டிகள் போன்றவற்றுக்கு சிகிச்சை செய்யப்படுகின்ற ஒரே ஒரு மையமாக யாழ் போதனா வைத்தியசாலை விளங்குகின்றது. உண்மையில் யாழ் மாவட்டம் அல்ல, வட மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் மற்றும் வட மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம் இவற்றிலிருந்தும் ஏராளமான நோயாளிகள் இந்த நரம்பு சத்திர சிகிச்சை பிரிவுக்கு நாடி வருவது எங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஒரே ஒரு சத்திர சிகிச்சை நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலையில் மிக சிறப்பான அர்ப்பணிப்புடனான சேவையை வழங்கி வருகின்றார். இதனைத் தொடர்ந்து நரம்பியல் சத்திர சிகிச்சை பிரிவின் மேற்புறமாக அமைந்திருக்கின்ற கண் சத்திர சிகிச்சை பிரிவு கண் ஓட் அவருக்கு விஜயம் செய்தார். யாழ் மாவட்டத்தில் மாத்திரமன்ற வடமாகாணத்தில் ஏன் இலங்கையிலேயே மிக சிறப்பாக செயல்படுகின்ற கண் வைத்தியசாலை பிரிவு யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. இங்கே இந்த கண் பிரிவின் தரம் இலங்கையில் மிக சிறப்பானது. வைத்தியசாலை செயலாளர் உட்பட அமைச்சர் பாராட்டுகளை தெரிவித்தார். அங்கு செயற்படும் செயற்பாடுகள் மற்றும் தொடர்பாக டாக்டர் மல்ரோன் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் அமைச்சருக்கும் ஏனைய குழாமினருக்கும் அது சம்பந்தமான விளக்கங்களை வழங்கினர். இதன் பின்னர் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் வைத்தியசாலையின் காது, மூக்கு, தொண்டை ENT கிளினிக் பகுதி மற்றும் எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை பிரிவு, ஓதோபீடிக் பிரிவு, டென்டல் யூனிட்ஸ், பற்சிகிச்சை பிரிவுகள் ஆகிய பகுதிகளையும் பார்வையிட்டு அந்த பகுதியூடாக மிக பழைய கட்டிடமாக இருந்தது. அந்த பகுதியூடாக அவர்கள் எதிர்கால தேவைகள்
போதிய இடவசதிகள் முக்கியத்துவம் இது சம்பந்தமாக கலந்துரையாடி அதற்கான ஆவணங்களை செய்வதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த வைத்தியசாலையின் இத்தகைய இந்த பகுதி மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆரம்பகால கட்டிடம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இஎன்டி பிரிவு மற்றும் மோதோபிடி கிளினிக்கு நிறைய நோயாளிகள் தினமும் வருகை தருகின்றனர். பின்னர் வைத்தியசாலையின் பிரதான கட்டிடம் ஜெய்கா கட்டத்துக்கு முன்னால் அந்நிலமாக ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னர் அப்போதைய டிஜிஹெச்எஸ்ஸாக இருந்த டாக்டர் மைபால அவர்கள் வருகை இருந்தபோது அவரினால் நாட்டப்பட்ட மகோகனி மரத்தினை பார்வையிட்ட குழுவினர் மீண்டும் வைத்தியசாலை அந்த சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் மைபாலவனால் அந்த மரத்துக்கு உரமிடப்பட்டு தண்ணீர் ஊற்றப்பட்டு நினைவூற்றப்பட்டது. அது இவ்வாறு மரங்களை பராமரிப்பது அது சம்பந்தமான நிகழ்வு சம்பந்தமான ஆவண தொகுப்பினையும் பார்வையிட்ட அமைச்சர் மற்றும் டாக்டர் மைபால சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர்கள் தங்களுடைய பாராட்டை இதில் செவ்வையாக செய்து வருகின்ற உத்தியோகத்திற்கான தங்களது பாராட்டை தெரிவித்துக் கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து ஜெய்கா கட்டிடத்தின் அதாவது மத்திய கட்டிட தொகுதி ஜெய்காவின் கீழ்த்தளத்தில் இயங்குகின்ற நலன்புரி நிலையத்தை பார்த்த பின்னர் முதல் தளத்தில் இருக்கின்ற சத்திர சிகிச்சை கூட தொகுதியினை சென்ற அமைச்சர் குழுவினர் அங்கு சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட 75 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிஆம் உபகரணத்தை கையளித்தனர். இதன்போது அங்கிருந்த சத்திர சிகிச்சை டாக்டர் ரவிராஜ் அவர்களுடன் கலந்துரையாடிய மாத்திரமல்ல அங்கே டாக்டர் உமாபதி சார் ஓர்த்தோபெடிக் சர்ஜன் மற்றும் டாக்டர் ஜெயரட்னம் கன்சல்டன்ட் சர்ஜன் ஆகியோருடைய படங்களை பார்த்து அது சம்பந்தமாகவும் அவர்களுடைய சேவைகளை பற்றியும் அறிந்து பாராட்டு தெரிவித்தார். கிட்டத்தட்ட வைத்தியசாலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் வருடாந்தம் 26,000க்கும் அதிகமான சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் தளத்தில் உள்ள ஆய்வு கூட பகுதிக்கு சென்று அங்கே 4 வகையான மைக்ரோபாலஜி, ஹீமட்டாலஜி, கெமிக்கல் பேதாலஜி போன்ற பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்டு இலங்கையில் இருக்கும் அரசு வைத்தியசாலைகள் முதல் தர ஆய்வுக்கூடம் என்ற சிறப்பை யாழ் பொதுநா வைத்தியசாலையில் உள்ள ஆய்வுக்கூடம் பெறுகின்றது. அங்கிருந்து ரீஹபிலிட்டேஷன் சர்வீஸ் கட்டிட தொகுதியில் 2ஆம் தளத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இன்பு மச்சை சத்திர சிகிச்சை பகுதியை சென்று பார்வையிட்டதன் மாத்திரமன்றி அங்கு கடமையில் இருந்த வைத்திய நிபுணருடன் அதற்கான தேவைகள், எதிர்கால தேவைகள், அதை சேவைகளை விஸ்தரிப்பதற்காக உள்ள இடையூறுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது போன்றவற்றை மிகவும் அக்கறையோடு கேட்டறிந்தது மாத்திரமன்று தன்னால் இயன்ற உதவிகளை இந்த இன்பு மச்சை சத்திர சிகிச்சை பிரிவினை விஸ்தரிப்பதற்கு வழங்குவதாக உத்தரவாதம் அளித்தார். உண்மையில் இந்த பிரிவு இலங்கையில் உள்ள 3வது இன்பு மச்சை சத்திர சிகிச்சை பிரிவாகும். 1வது மகரகமாக, 2வது எல்லாரச்சில் உள்ளது. இங்கு ஒரு மாதம் 2 நோயாளிகளுக்கு மாத்திரம் தற்போதைய நிலையில் வழங்கக்கூடிய நிலையில் உள்ளது. ஏற்கனவே ஒரு நோயாளி முற்றாக தென்பகுதியைச் சேர்ந்தவர் இந்த இன்பு மச்சை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக வீடு திரும்பியுள்ளார். 2வது நோயாளி வெளியேறக்கூடிய நிலையில் உள்ளார். இதை உத்தியோகபூர்வமாக இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் யூனிட் இன்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் சுகாதார அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த குழுவினர் யாழ் பொதுநல வைத்தியசாலையின் அருங்காட்சி கூடம் அதாவது மியூசியம், வைத்தியத்துறை பொதுநல வைத்தியசாலையின் வளர்ச்சி பாதை, ஆரம்ப கட்டத்திலிருந்து இக்காலத்துக்கான வளர்ச்சி பாதை விவரிக்கின்ற ஆவண தொகுப்பகம் மியூசியம் காணப்படுகின்றமை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இது சம்பந்தமான குறிப்பை நீங்கள் தேவை என்றால் பதிவிடுங்கள். எதிர்காலத்தில் இது சம்பந்தமான விரிவான ஒரு வீடியோவை நாம் பதிவிடலாம். இதை விளக்கமாக மிகவும் கரிசனையுடன் வியப்புடன் இந்த பழைய வரலாற்றை விவரிக்கும் ஆவணங்கள், மிகவும் உபகரணங்கள், பழமை வாய்ந்த புத்தகங்கள் இவற்றை மிகவும் ஆவலுடன் அமைச்சர் மற்றும் உயர் குழுவினர் மிகவும் அக்கறையோடு பார்த்து பிரமித்து போனார். இத்தகைய மிகவும் பழங்காலத்து அதாவது வைத்தியத்துறை இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்து ஆவணங்கள் எல்லாம் அங்கு மிகவும் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து உயர்மட்ட கலந்துரையாடல் சாதியர் பயிற்சி கல்லூரியில் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்களுடனான கலந்துரையாடலில் இவர்கள் ஈடுபட்டனர். அதில் பல்வேறு வாக்குறுதிகளையும் அவரது உறுதிமொழிகளையும் வழங்கியதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அங்கஜன் ராமநாதன் மற்றும் கௌரவ தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். குறிப்பிடத்தக்கது.